இன்னைக்கு நம்மளோட நியூ கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, இதை வந்து நான் எப்படி எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிச்சனை வந்து நான் மாற்றினேன் அப்படின்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஹாலில் இந்த சைடு வந்து பாத்ரூம் இருக்கும், இந்தியன் பாத்ரூம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா வந்து வாஷிங் மிஷின் இருக்கும். வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா சிங்க் பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இந்த சைடு திரும்பி காட்டுறேன். ஸோ உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் சென்டரில் தான் கொஞ்சம் கேப் இருக்கும். வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாமான் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இடிக்க தான் செய்யும். ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப இறுக்கமாலாம் இல்லை எனக்கு. ஸோ சிங்க்குக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து வாட்ரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாப்பிங் போர்டு இதெல்லாம் அந்த இடத்துல வச்சுருக்கேன். அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு வச்சுருக்கேன். ஸோ சோப்பு, அதுக்கப்புறம் இரும்பு நார் அங்கே வச்சுருக்கேன். சிங்க்கு சொல்ல போனால் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் 2 பேர் வந்திருக்காங்க. அதாவது இது பழைய வீடு தான், இது புது வீடு கிடையாது. நம்ம 1 BHK போனோம் பார்த்திங்களா, அதுதான் புது வீடு. புதுசாக நம்ம குத்தணும் போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இது யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சிங்க் அந்த மாதிரி இருக்குது. நம்ம கூடிய சீக்கிரத்தில் அதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடலாம். அதுக்கப்புறம் இதில் 2 ஜன்னல் இருக்குது. ஒரு ஜன்னலில் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப பெரிய ஸ்பேஸு. 2 BHK வந்து கிச்சன் வந்து ரொம்ப பெரிய ஸ்பேஸு. நம்ம ஃபஸ்ட்டு 1 BHK கிச்சனோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அதனால தான் வந்து வாஷிங் மிஷின் வர இடத்துல தான் வந்து சிங்க்கை வச்சுருக்காங்க. அப்போ 1 BHKல பார்த்துருப்பீங்க, சிங்க்கு பக்கத்துலேயே வாஷிங் மிஷின் வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினை கொஞ்சம் இந்த மாதிரி வைக்கிறதுனால தான் இந்த ஸ்பேஸ் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு சட்டி பக்கத்தில் என்னென்ன வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்டியிருக்கேன். நம்ம 1 BHKல வேறு மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்போம். இந்த வாட்டி வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இந்த சைடு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் வந்து எங்கெங்கே பொருள் வாங்கினேன்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1 BHKல பார்த்த ஷெல்ஃபு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து அந்த பேட்டர்ன் தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது சமையல் செய்யும்போது. அடுத்ததாக இது ஒரே ஒரு ஷெல்ஃப் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். மற்றதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் 1 BHKல பார்த்த ஷெல்ஃபு தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஐட்டம் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம், பாப்பாவோட ஸ்நாக்ஸு, ஃபுல்லாக வந்து பச்சரிசி, புழுங்கல் அரிசி, இந்த மாதிரி சாப்பாடு அரிசிலாம் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்பேஸ் நம்ம நினச்சதை விட எக்ஸ்ட்ராவே இருக்குது இந்த வீட்டில். ஆனால் அதை எப்படி தான் யூஸ் பண்ணோன்னு எனக்கு தெரியல. ஸோ என்னோடய கிச்சன் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து தட்டு ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கூட. இந்த ஷெல்ஃப் 2 ஷெல்ஃப் வந்து அந்த 1 BHK விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பேஸ் இருந்தால் கூட அப்படியே விட்டுருது. ஏன்னா வந்து நம்மக்கிட்ட பொருள் இருந்தால் தான் அதை எடுத்துகிட்டு போய் வைக்க முடியும். நம்ம நினச்சதை விட 2 BHK வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ரொம்ப பெருசாக இருக்குது. இன்னும் நிறைய ஸ்பேஸ் எல்லாம் வந்து இருக்கிறதுனால அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருது. சிங்க்கு கீழே இப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஹவுஸ் ஷிஃப்டிங் அந்த பால் காசுற வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், பார்க்கலாம், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.